SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபோசாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறியது. In our country, staying strong from the very beginning of the war, we've been alone, and we are thankful. I said thanks. You haven't in been this alone. cabinet. You haven't been alone. We gave you through this stupid president $350 billion. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிப்ரவரியில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தை வார்த்தை மோதலாக மாறி உலகையே அதிர வைத்தது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபோசாவிடம் பேசும்போதும் அந்நாடு குறித்து ட்ரம்ப் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின விவசாயிகளின் நிலங்கள் பிடுங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிவைத்து கொல்லப்படுவதாகவும் தெரிவித்த ட்ரம்ப் இதை ஒரு இனப்படுகொலையாக பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு ஆதாரமாக ஒரு வீடியோவை போட்டு காட்டிய ட்ரம்ப் சில பத்திரிகை செய்திகளையும் காட்டினார். வீடியோவில் உள்ளவை கொல்லப்பட்ட வெள்ளையினத்தவர்கள் நினைவிடங்கள் என ட்ரம்ப் கூறினார். டெத் டெத் என்றும் அவர் கூச்சலிட்டார். What would you like President Ramaphosa to do about the situation that we've just seen on the screen? I don't know. Look, these are articles over the last few days. Death of people. Death. 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 இவற்றை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ராமபோசா பின்னர் இக்குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தென்னாப்பிரிக்காவில் குற்றச் செயல்களில் பெரும்பாலும் கருப்பினத்தவர்கள்தான் பாதிக்கப்படுவதாகவும் ராமபோசா தெரிவித்தார். ஆனால் விவசாயிகள் கருப்பினத்தவர்கள் அல்லவே என ட்ரம்ப் பதிலளித்தார். இந்த வாக்குவாதம் சில நிமிடங்கள் நீண்டன. Which is allowed to exist in terms of our constitution. But you do allow them to take land. No. You do allow them to take land. Nobody can and take then when land. they take the land, they kill the white farmer. And when they kill the white farmer, nothing happens to them. No, there is quite nothing happens to there them. is criminality in our country. People who do get killed, unfortunately through criminal activity, are not only white people. Majority of them are black people. And we have now been utilized. The farmers are not black. I don't now say that's good or bad, but the farmers are not black. And the people that are being killed in large numbers, and you saw all those grave sites, and those are people that loved ones going, I guess on a Sunday morning they told me, to pay respect to their loved ones that were killed. Their heads chopped off, they died violently. முன்னதாக வெள்ளையினத்தவர் படுகொலையை காரணமாக காட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு அளித்து வந்த நிதி உதவிகளையும் ட்ரம்ப் நிறுத்தியிருந்தார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் வெள்ளையின மக்களுக்கு தஞ்சம் அளிப்பதாகவும் அறிவித்திருந்தார். அமெரிக்காவின் செயல்களால் தென்னாப்பிரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து மீள பேச்சுவார்த்தை நடத்த ராமபோசா சென்றிருந்தார். ஆனால் தற்போது அந்த பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையினத்தவர் தலைமையில் நடைபெற்று வந்த நிறவெறி அரசு நெல்சன் மண்டேலா தலைமையிலான போராட்டத்திற்கு பிறகு 1994 ஆண்டு முடிவுக்கு வந்தது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.